So everybody please stand. Just as a cut பண்ணிட்டு very nervous கட் பண்ண முடியலன்னா அப்படியே த்ரோ பண்ணலாம் சார். இதை ஓப்பன் பண்ணுங்க சார். செம்ம லுக்கு, ஸ்டன்னிங்காக இருக்குது பிளாக்கு. பல்சர் NS 400 வந்து இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் 13 அவுட்லெட்ல வந்து இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி இப்போ சொல்ல போறோம். இதோட வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 174 kgs வரும் வண்டியோட ஓவரால் வெயிட். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 168 mm. ஃபியூல் கெபாசிட்டி வந்து 12 liters வரும். ஸோ இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா அண்ணா டிஜிட்டல் கன்சோல் இது வேலை செய்யுங்க. இதுல வந்து புதுசா டிஜிட்டல் கன்சோல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத் மோட், BT மோட் சொல்லுவாங்க, இந்த மோட் எடுத்து வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளே ஸ்டோர்ல வந்து பஜாஜ் ரைட் கனெக்ட் ஆப் இதுல பாத்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் மோட் எடுத்து வந்திருக்காங்க. பஜாஜ் ரைட் கனெக்ட் ஆப்ல வந்து அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அடுத்து சேஞ்சஸ் நம்பர் கொடுத்தா அது வந்து கனெக்டிவிட்டி ஆயிடும். நம்மளோட இன்கமிங் கால்ஸ், நெட்வொர்க், அடுத்து மெசேஜ் நோட்டிபிகேஷன் எல்லாமே இதுல ஷோ ஆகும். இதுல வந்து 4 மோட்ஸ் இருக்கு. இது வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் சொல்லுவாங்க. சுவிட்சபிள் ஏபிஎஸ் வந்து இப்போ வந்து டெலிவரி எடுக்கிறாங்க. N400Z நியூ மாடலு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சக்தி பஜாஜ்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு ஆக்டர். வண்டி சரியான பவர் இருக்குது, பெரிய ஆள் தான், நல்லா மெச்சூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுவார். அவர் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாரு, அதையும் பார்த்துருவோம். கேக் கட்டிங் ஆல்சோ இஸ் தேர். கேக் கட்டிங் நடக்க போது பிக் லான்ச், பெரிய லான்ச் வந்து நடக்குது. பஜாஜிலே பெரிய பெரிய சிசினா இதுவும் டோமினாரை தான் சொல்ல முடியும். இப்போ வந்து லான்ச் பண்ணுறது N400Z தான் லான்ச் பண்ணுறாங்க. அதோட கேக் கட்டிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒயிட் கலர் வேரியண்ட்டு எடுத்துருக்காரு. Congratulations, sir. நெக்ஸ்ட் கேக் கட்டிங் ஆல்சோ. கஸ்டமரை வச்சு கேக் கட் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமராக அவர் வந்து செம்ம ஃபீலிங் வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேக் கட்டிங். அப்படியே கேக்கை மாறி மாறி ஓட்டிக்கிறாங்க. மாதிரி ஒரு மூமெண்ட். இந்த வண்டியை தான் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த NSலே 200cc வேறு லெவலில் விற்ற வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 400cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட்டு. வேறு லெவலில் சீப் கெஸ்ட் முன்னாடி நம்மளே வந்து இதை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அதை கண்டிப்பாக நான் சக்தி பஜாஜ் வந்து டேங்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் லுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. லுக் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. த்ரோ வந்து செம்மையாகவே இருக்குது. ப்ரொஜெக்டர் ஹெட் லைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அசார்ட் சுவிட்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் லைட்டு. அதுதான் அசார்ட் சுவிட்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா USB போர்ட்ஸு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மோட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியும்.
செட்டிங்ஸில் போய் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியும். என்னென்ன மோட்ஸில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மோடாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியும். ப்ரீஃபாக வந்து நம்ம வேறு ரிவ்யூவில் போட்டிருக்கோம், அதையும் இந்த வீடியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்இடி செட்டப்பில் வந்து சிக்னல் லேம்பு ஃபுல்லாகவே வந்து கன்சோல் வந்து எல்இடி, அது போக பார்த்திங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட்டு, அது போக ப்ரொஜெக்டர் லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டைல் செக்ஷனும் பார்த்திங்கன்னா எல்இடி, சிக்னல் லேம்ப் எல்இடி. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி நான் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம் போய் பாருங்கள். சீட்டோட கம்ஃபர்ட்டு வேறு மாதிரி இருக்குது. சீட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 806 mm, அதுவும் நல்லாவே இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு. நான் வந்து ஒரு டாலு 6 feet இருப்பேன். எனக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஹைட் இருக்கிறதுனால. மிரர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சுவிட்சஸ் குவாலிட்டிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டடாக வந்து நம்மளுக்கு வந்து கில் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் சூப்பராகவே இருக்குது. ரெட் கலரும் இருக்குது, பிளாக் கலரும் இருக்குது, ஒயிட் கலருமே இருக்குது. 3 கலர்ஸுமே இருக்குது. அது அந்த ஒயிட் கலர் வந்து கஸ்டமருக்கு போகிற வண்டி. ரெட் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்குது. இந்த லிவர் அட்ஜஸ்டபிள் பண்ணிட முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து கிரிமிகா பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 320 mm பெரிய ஒரு டிஸ்க் பிரேக் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட் வந்து நான் ஓட்டினேன், செம்மையாக இருக்குது. ஒரு 80 km/h போயிட்டு இருந்தேன். சடனாக வந்து பிரேக் அடித்தோன்னா கூட நல்லா சூப்பராகவே நிற்குது. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அப்சைட் டவுன் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ரைடிங்கோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக்கிங் வந்து 230 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் தான். அது போக பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் கொஞ்சம் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்எஸ்ன்னு மென்ஷன் ஆகும். ஃபியூயல் கேப்பபிலிட்டி 12 liters வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸும் நம்மளுக்கு பார்க்கும்போது 2,30,000 அந்த ரேஞ்சில் இதோட ப்ரைஸ் வந்து வரும். ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு செட்டப்லாம் இதில் இந்த வண்டியை பார்க்கும்போதே சும்மா அலாதியாக இருக்குது. ஆனால் பவர் நான் ஓட்டி பார்த்ததில் சொல்கிறேன், செம்மையாக கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டரும் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ரேடியேட்டர் ஃபேனோட சவுண்டு ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அந்தளவுக்கு வந்து வண்டியில் ஹீட்டை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. செம்மையாகவே கொடுத்துருக்காங்க.